ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் சந்திரன் மகரத்துல சஞ்சாரம் பண்றார். அதுவும் திருவோண நட்சத்திரத்துல. ஒரு குரு வாரத்துல ஒரு திருவோண நட்சத்திரம் குரு சந்திர பார்வையில இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அதனால மிஸ் பண்ணாதீங்க. ஒரு கோவிலுக்கு போறதோ, இல்ல உங்க குருவ நெனச்சுக்கிறதோ, ஒரு நவக்கிரகத்துல குருவுக்கு விளக்கேத்துறதோ, ஏதோ ஒண்ணு அவசியம் எல்லாரும் செய்யுங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணாவது நமக்கு குறையும் இல்லையா? மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அலுவலக வேலைகள்ல இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய அப்ரைசல்ஸ் இது எல்லாமே சிறப்பாக அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ரொம்பவுமே மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். எடுத்த வேலைகள் அனைத்திலையும் வெற்றி அடைய வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சில சுப செய்திகள் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும். இன்று உங்களுடைய மன நிம்மதிக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர பார்வையுடன் இருப்பதனால் கஜகேஸ்ரீ யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்து உங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. சிவன் கோவிலில் பச்சரிசி தானம் செய்வது இவர்களுக்கு உகந்தது. மேலும் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். கடகராசி அன்பர்கள் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்று உங்களினுடைய மனவேதனைகள் தீரும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் தீபம் ஏற்றினால் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் மாறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மன நிம்மதியான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை கொடுக்கும். பல நாட்களாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு பலமான நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில வேலை விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு பலவிதமான ஒரு குழப்பங்களும் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் உடம்பு சரியில்லாதவர்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மனவேதனைகளும் மாறும். தீராத நோயில இருந்தவர்களும் மற்றும் பல நாட்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்தவங்களுக்கும் இன்றைய நாளில் ஒரு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த வேலைகள் வெற்றி பெற மன ஆறுதலும் சந்தோஷமும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம். இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்திலையும் குரு 8ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திற்கான புத பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் அலுவலக வேலைகளில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. ஆனால் குடும்பக்காரக்கன் சனி 4ஆம் இடத்தில் இருப்பதனால் 2ஆம் இடத்தில் சந்திரனும் 8ஆம் இடத்தில் குருவும் இருப்பதனால் குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் இவர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ வரலாம். ஆகையினால் இன்றைய நாளில் குடும்ப பிரச்சனைகளுக்கு சற்று நீங்கள் அமைதி காப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பார். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமும், இன்றைய நாளில் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்று பெருமாளை வழிபாடு செய்து மற்றும் இன்றைய நாளில் இவர்கள் அன்னதானங்கள் செய்யலாம். பெருமாள் ஆலயத்தில் கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றினால் இன்று குருவார ஸ்ரவணம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. கும்பராசினியர்களுக்கு நீங்கள் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கும்பராசினியர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய ராகு சற்று மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர மன அமைதி பெறும். மீனராசி அன்பர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். பூமி சார்ந்த விஷயங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னாதிபதி குரு 7ஆம் இடமான கன்னி ராசியில் அமர்ந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் தன்னுடைய வீட்டையே பார்க்குறார் இல்லையா? குரு வந்து மீன லக்னத்துல 7ஆம் இடத்துல கன்னியில குரு இருந்தார்னா, 7ல் எப்பவுமே குரு சில இது தனித்து இருக்கிற குரு தோஷமாக இருக்கும். அது இருக்கிற இடத்த பொறுத்து. பட் கன்னியில குரு இருக்கும்போது மீன லக்னத்தை தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்கறதுனால நல்ல கணவர் வந்து அமைவார். நல்ல மனைவி வந்து அமைவாங்க. ஒரு நல்ல அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஒரு பிளெஸ்டு ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல. சில கணவன் மனைவியை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு பொறாமையாக இருக்கும். சரி, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாரு, நமக்கு இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்லாம் நம்ம நினச்சிப்போம். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா முன்னேற்றங்கள் வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒருத்தருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி நீங்கள் போகிறீங்க, அதுவும் ஒரு மீன லக்னம் 7ல் குருவெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் நிச்சயமாக இருக்கும். ஆனால் குருவோட வேறு ஏதாவது பாபகிரகங்கள் சேர்ந்தால் பலன்கள் மாறும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.